ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த போயத்தோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வோட் ஆன் த டெத் ஆஃப் வில்லியம் பட்லர் ஈஸ். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏஜேஎம் ஸ்மித் எழுதியிருக்காரு. இப்போ ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஏஜேஎம் ஸ்மித்தோடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஆத்தர் ஜேம்ஸ் மார்ஷல் ஸ்மித். இவர் நவம்பர் 8, 1902 பிறந்து நவம்பர் 21, 1980 இறந்துருக்காரு. இவர் ஒரு கனடியன் போயட் ஆந்த்ராலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. இவர் மான்ஸ்டியல் போயட்டில் ஒரு ப்ராமினன்ட் மெம்பராக இருக்கார். அடுத்து இந்த போயமோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். டபிள்யூபி ஈட்ஸ்க்காக ஸ்மித் எழுதியிருந்த இந்த போயம் இன்னொரு புகழ்பெற்ற போயத்தோட ஒப்பிடுறாங்க. அது என்ன போயம் அப்படின்னா இன் மெமரி ஆஃப் டபிள்யூபி ஈட்ஸ். இதை எழுதினவர் ஆடன். இதில் டபிள்யூபி ஈட்ஸோடைய டெத்தை பற்றி ஸ்மித்து சொல்கிறாரு. அப்புறம் அவரோட ரைட்டிங்ஸ்லாம் எப்படி இருந்தது, அவரோட போயம்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்தது, எவ்வளோ ஃபேமஸாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே குளிர்காலத்தையும் இயற்கையையும் வச்சு ஒப்பிட்டு சொல்கிறாரு. ஸ்மித்துக்கு டபிள்யூபி ஈட்ஸ் மேலே இருந்த ஒரு அன்புனால தான் இந்த கவிதையை அவருக்கு எழுதியிருக்காரு. என்னதான் டபிள்யூபி ஈட்ஸ் இறந்து போனாலும் அவரோட போயம்ஸ், அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு எனக்கு டபிள்யூபி ஈட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஃபேமஸான ஒர்க்கு. அவரோட நேட்டிவ்ஸை அவர் எவ்வளோ சூப்பராக வர்ணித்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஸ்மித்தும் அவரோட நேட்டிவ்ஸை பற்றி வர்ணித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த போயமை மொத்தம் 3 பார்ட்டாக பிரித்து சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்மித்து டபிள்யூபி ஈட்ஸோட டெத்தை பற்றி சொல்கிறாரு. போயம் லைன்ஸ் 1 to 6 லைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டபிள்யூபி ஈட்ஸ் ஒரு பயங்கரமான குளிர் இருந்த குளிர்காலத்தில் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாரு. டபிள்யூபி ஈட்ஸ் இறக்கும் போது அந்த நிலம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு உறைந்து போன நிலையிலையும் காலியான விமான நிலையம் எப்படி இருக்குமோ அந்தளவு ஆளே இல்லாத மாதிரி அமைதியாகவும் பனியால் அந்த ஊரே மூடி இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த இடமே ரொம்ப இருட்டாகவும் டார்க்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டார்க்னஸ் எதனால் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கிரேட் ரைட்டர் இறந்துட்டாரு, அவரை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த இவர் ரொம்ப சேடாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அடுத்து போயம் லைன் 7 to 10 என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டபிள்யூபி ஈட்ஸோட டெத்து காட்டில் வாழ்கிற விலங்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இது மனிதர்களுக்கு மட்டும்தான் இவரை இழந்தது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பிறந்த எல்லாருக்குமே டெத்துன்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். ஸோ இது ஒரு சாதாரண மனித வாழ்க்கையிலேருந்து இயற்கையோட பிரிவினை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. காட்டில் வாழ்கிற நரிகள் எல்லாமே அதோட வேலையை செஞ்சுட்டு அது பாட்டுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்தாங்க அப்படின்னா அதோட சொந்தக்காரவங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட்டான பர்சன் அவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய விஷயமா தெரியுமே தவிர காட்டில் உள்ள விலங்குகள்லாம் இதை சாதாரணமாக தான் எடுத்துக்குது. அது எப்பயுமே வாழ்வுன்னு ஒன்று இருந்தால் சாவுன்னு கண்டிப்பாக இருக்கும் தான். அதனால் அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் இந்த ஆத்தர் இறந்ததையும் பற்றி யோசிக்காமல் அதோட வேலையை காட்டில் அது செஞ்சுட்டு தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து போயம் லைன் 11 to 17 போயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஈட்ஸோட இந்த டெத்து வெறும் அவரோட டெத்து தானே தவிர அவர் போயம்ஸ்க்கும் அவர் ஒர்க்ஸுக்கும் எந்த ஒரு டெத்தும் இல்லை, அது எப்பயுமே உயிரோட தான் இருக்கும், அது எப்பயுமே ஃபேமஸாகவே எல்லாராலும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஃபைனல் ஆஃப்டர்நூன் இதுதான் சொல்லிட்டாங்க. அவரோட பாடி கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துக்கிட்டே வருது. அவர் மைண்ட் ஃபுல்லாக எம்டினஸாக ஆயிடுச்சு, அவரோட ஃபீலிங்ஸ்லாம் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த போயம் லைன் 18 to 21 என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் நிறைய சிட்டிக்கு போய் பார்த்துருக்காரு, நிறைய விஷயங்களை, நிறைய சந்தோஷமான விஷயங்களை இவர் பார்த்துருக்காரு. ஸோ நம்மளே இப்போ இங்கே வீட்டில் இருக்கோம், திடீர்னு ஒரு ட்ராவல் போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னும் நிறைய சிட்டிஸ்க்கு போகும்போது புது புது பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணுவோம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட பேசும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணலாம், அந்த மாதிரி ஆத்தர் பண்ணாருன்னு சொல்கிறாரு. அடுத்து பார்ட் 2 த லீகசி அண்ட் போயட்ரி. போயம் லைன் 22 to 28 வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
இறந்து போனவர்களோட வார்த்தைகள்லாம் வந்து உயிரோடு இருக்கிற ஒரு சிலர்களால் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டபிள்யூபி ஈட்ஸ் வந்து இறந்துட்டாரு, அவருக்காக தான் வந்து ஸ்மித் எழுதுறாரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறந்து போனவர்களுக்காக இப்போ உயிரோடு இருக்கிற நான் பேசுகிறேன் அப்படின்னு ஸ்மித் இருந்தப்போ அவர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அப்புறம் டபிள்யூபி ஈட்ஸை பற்றி யார் பேசுவாங்கன்னு தெரியல, ஸோ அப்போ வேணால் இது மறைஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவிதை வந்து என்றைக்குமே அந்த வரலாற்றை வந்து மாற்றாது. இப்போ டபிள்யூபி ஈட்ஸ்னு ஒரு போயட் இருந்தார், அவர் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காரு, எப்போ பிறந்தார், அவர் யார் என்னங்கிற விஷயத்த ஹிஸ்ட்ரியில் நம்ம எப்பயுமே படிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து போயம் லைன் 29லேருந்து 35 வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கவிதையால் துன்பத்தை குணப்படுத்த முடியாது, ஆனால் அதே வழியை தனிப்பட்ட முறையில் உணர வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கவிதை வந்து துன்பத்தை வந்து ஒரு அனுபவமாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. குரல் இல்லாதவங்களுக்கு வந்து குரல் கொடுக்குது, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த வேர்ல்டில் ஹியூமன்ஸ்க்கான பேக்ரவுண்டை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்ட் 3 பார்த்தரலாம். பார்ட் 3 த யூலோஜி. போயம் லைன் 36 to 42. இவ்வளோ கிரேட் போயட்டான ஈட்ஸ் கிட்டேயும் ஒரு சில குறைகள் இருந்தது. இப்போ லைஃப்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா மனிதர்களாலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு லோ இருக்கும் தான். ஒரு விஷயத்தில் அவங்க நல்லா சிறந்திருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் லோவாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஈட்ஸுக்கிட்டேயும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தது தான், ஆனால் அதை வந்து அவரோட வாழ்க்கையில் ஞானத்தையும் தைரியத்தையும் தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட போயம் எல்லாமே ஏன்ஷியன் பீரியடில் நடந்த விஷயங்களை பற்றி தான் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து போயம் லைன் 43லேருந்து 49 வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு வைல்டு ஸ்வான் அப்படின்னு சொல்கிறாரு. வைல்டு ஸ்வான்னா என்ன? ஸ்வான் பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்வான்னா அது வந்து ரொம்ப லாயல்ட்டியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பீஸாக இருக்கும். அதை பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக ஒரு ஸ்ட்ராங் அண்டு பிரேவ் பேர்டாக இருக்கும். இந்த ஸ்வான் வந்து யூரோப்பில் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மித்துக்கு பிடிச்ச இந்த டபிள்யூபி ஈட்ஸை ஸ்வானோட கம்பேர் பண்ணி இந்த போயமில் சொல்கிறாரு. அடுத்த போயம் லைன் 50 to 56 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்வான் வந்து குளிர் பிரதேசத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னும், அதோட அழகு எல்லாத்தையும் ஈர்க்குது அப்படின்னும், அயர்லாண்ட்லேயும் பறந்துட்டுருக்கு அப்படின்னும், அந்த ஸ்வான் பேர்ட் பாடுற அந்த பாட்டு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் போய் எல்லாராலும் லைக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இது எதை சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்வானை ஆத்தர் கூட எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஆத்தர் வந்து கனடாவில் இருக்கார். ஸோ ஸ்வான் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்குன்னு சொன்னேன்னா, கனடாவும் குளிர் பிரதேசம் தான். ஸோ ஆத்தர் அங்கே இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாரு. அடுத்து அதோட அழகு எல்லாத்தையும் ஈர்க்கப்பட்டதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம டபிள்யூபி ஈட்ஸ் ஆத்தரோடைய ஒர்க்ஸும் எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அதை பற்றி அயர்லாண்டில் இருக்க ஸ்மித் பேசுகிறதுனால அயர்லாந்துலேயும் அது பறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு பாடுற அந்த பாடல் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருது அப்படின்னு சொன்னேன்ல, அது எதை குறிக்குது அப்படின்னா, டபிள்யூபி ஈட்ஸோடைய ஒர்க்ஸ் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களாலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, ஒரு ஒர்க்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து போயம் லைன் 57லேருந்து 61 வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னதான் டபிள்யூபி ஈட்ஸோட குரல் அமைதியாக இருந்தாலும் அவரோட முட்டாள்தனமான உடலை வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து பூமிக்கு வந்து சுயமாயிட்டாரு, அதனால வந்து அவர் உடலை வந்து நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட அறிவுத்தனமான கவிதையை பற்றி பேச பேச ட்ரூத் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. ஓவராலாக இந்த போயமில் ஸ்மித் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச டபிள்யூபி ஈட்ஸ்ன்ற போயட்டை பற்றி தான் எழுதுறாரு. டபிள்யூபி ஈட்ஸ் இறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போயமை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. இது என்னதான் இந்த போயமை வந்து ஓட்னு சொன்னாலும் இது ஒரு எலிஜி போயம் தான். இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட ஃபேவரட் போயட் டபிள்யூபி ஈட்ஸ் இறந்தாலும் அவரோட ஒர்க்கு வந்து இன்னும் உயிரோட தான் இருக்குது.
அப்புறம் அவரோட டெத் வந்து எவ்வளோ பெரிய இழப்பு இவருக்கு அப்படின்னு சேட்னஸை வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவரை ஸ்வான் பேர்டோட கம்பேர் பண்ணி அதோட பிரேவ், ஸ்ட்ராங், க்யூட்னஸ் இதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னதான் WB ஈட்ஸ் இல்லாட்டியும் அவரோட ஒர்க்ஸ் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. WB ஈட்ஸ் வந்து அவரோட நேட்டிவ் லேண்டான கனடாவை பற்றி நிறைய வர்ணித்து எழுதியிருப்பார். ஸோ அதே மாதிரி AJM ஸ்மித்தும் வந்துட்டு அவரோட நேட்டிவ் லேண்டான அயர்லாண்டை பற்றி வர்ணித்து எழுதியிருப்பார். இந்த போயத்தோட சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.